ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யூசிஓ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தின முக்கியமான விவரங்கள பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீசர் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வயர் பண்றாங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான தேதிகள் பாருங்க. 27 டிசம்பர் 2024ல அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. 20 ஜனவரி 2025 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? கம்ப்ளீட்டா ஆன்லைன் மோடு தான். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குமே ஆரம்பத்திலேயே குடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்புறம் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்டு. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் 21 வயசுலேருந்து 30 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 வேக்கன்சி. அப்புறம் ஃபயர் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 22 வயசுலேருந்து 35 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே 2 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அப்புறம் செக்யூரிட்டி ஆஃபீஸர் 25லேருந்து 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 8 வேக்கன்சி. அப்புறம் ரிஸ்க் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா 25லேருந்து 35 வயசு 10 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐடி ஆஃபீஸர் 25லேருந்து 35 வயசு 21 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் 25லேருந்து 35 வயசு ஏஜ் லிமிட்டு. இதுக்கு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 25 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 6 போஸ்ட் இருக்குது. 68 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வேக்கன்சிலாம் ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் அக்கௌண்ட் மட்டும் தான் ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த போஸ்ட்டுக்குமே வேக்கன்சி சொல்லலை. ஸோ கரெக்டான டேபிளில் கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதுக்கான ஸ்கேலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஸ்கேலை வச்சு தான் உங்களுக்கான இந்த பே ஸ்கேல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா JMGS1 அப்படின்ற அந்த ஸ்கேலுக்கு JMGS1 தான் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. MMGS2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ரிவேஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு JMGS1 அந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மினிமம் பேசிக் பே வந்து 48,480 ரூபா ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அது செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் MMGS2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 64,820 ரூபா வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க பேசிக் பே வந்து. அப்புறம் அலோவன்ஸ்லாம் இருக்குது, பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்புறம் 1984 இயர்ஸில் அஃபெக்ட் ஆன ஃபேமிலி பர்சன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் அப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து தெளிவாக அங்கே பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு எக்கனாமிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். எக்கனாமிக்ஸ், எக்கனாமெட்ரிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், அப்ளைடு எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஷியல் எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் எக்கனாமிக்ஸ், மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்டில் நீங்கள் வந்து பிஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக முடிச்சிருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் செகண்ட் போஸ்ட்டு ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஃபயர் இன்ஜினியரிங் அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து மினிமம் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க ரிலவெண்ட் ஃபீல்டில். சரிங்களா? அதையும் வந்து பார்த்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து ஏதாவது யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு நீங்கள் கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா யூகேல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபயர் இன்ஜினியரிங்கில் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து இங்கே நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கில்லாம் வந்து தேவைப்படும் இந்த போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் 3வது போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது கூடவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அதாவது இந்த மாதிரி ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த சொல்லியிருக்க ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் ஒரு 5 இயர்ஸாவது நீங்கள் சர்வ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 8 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் சர்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக அங்கே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதான் தேர்ட் போஸ்ட்டுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா. ஃபோர்த்து போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஃபினான்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் எந்த ஃபீல்டு முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது சார்ட் அக்கௌண்ட் ஓகேங்களா அதை முடிச்சிருந்தாலும் அல்லது எம்பிஏ பிஜிடிஎம் ஃபினான்ஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு மினிமம் 2 இயர்ஸ் ரிலவெண்ட் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃபீஸர் பிஇ பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த டிகிரிலாம் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ரிலவெண்ட் ஃபீல்டில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் கேட்குறாங்க. சரிங்களா? அதே போல்
ப்ரிஃபரன்ஸ் ஓகேங்களா. நீங்கள் இந்த மாதிரி இதில் ஸ்கில் வச்சுருக்கணும். ஜாவா டெவலப்மெண்ட், ஜாவா ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கில்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 6th போஸ்ட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 2 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் ரிலவெண்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 100 ப்ளஸ் ஜிஎஸ்டி சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டுக்கும் 600 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாம் இருக்கலாம், இல்லை ஸ்க்ரீனிங் இன்டர்வியூ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேங்க் தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதை வந்து அவங்க தான் டிசைட் பண்ணிப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தேவையான கேண்டிடேட் மட்டும் நாங்கள் டிசைட் பண்ணி கால் பண்ணுவோம், ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த தேவையை பொறுத்து நாங்கள் வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவோம். அது வந்து ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து இன்டர்வியூவாக இருக்கலாம். இந்த மாதிரி நாங்கள் வந்து டிசைட் பண்ணிப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன செலெக்ஷன் மெத்தட் முடிவு பண்ணுறோமோ, ரிட்டன் டெஸ்ட்டோ இல்லை இன்டர்வியூ சரிங்களா, அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ கட் ஆஃப் மார்க்லாம் நாங்கள் அப்போ தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த பேங்க் தான் வந்து முடிவு பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் அவங்க வந்து என்ன மாதிரி செலெக்ஷன் மெத்தட் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதையும் வந்து பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு ப்ராபேஷன் பீரியட் சர்வீஸ் பாண்ட் பற்றின கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதை வந்து தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பாருங்கள், ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோடில் வந்து பே பண்ணணும் இல்லையா, அதுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து யூசிஓ பேங்க்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணிவிட்டு கேரியர் பேஜில் போய்ட்டு நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுற லிங்க் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் சம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது கரெக்டான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோகிராஃபை நீங்கள் உங்கள் கையில் வந்து ஒரு 8 காப்பியாவது வச்சுக்கோங்க ஓகேங்களா. சேஃபாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்க்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற சேம் ஃபோட்டோ உங்கள்கிட்ட ஒரு 8 காப்பியாவது மினிமம் கையில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அஃபிஷியல் வெப்சைட் சரிங்களா, ucobank.com வெப்சைட்டை டைம் டு டைம் செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்கு, தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அன்னெக்சர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும், அதுக்கான சைஸு ஃபார்மேட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூசிஓ பேங்க் அறிவிச்சிருந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை தரேன் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.